வணக்கம் அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஆரோக்கியமே அழகு a wellness show. இந்த ஷோ நம்ம ஷோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோ. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் பியூட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த மூணுமே இருந்தால் தான் நம்ம லைஃப் லாங் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க முடியும், ஃபிட்டாக இருக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும். அதுக்காக நீங்கள் இந்த ஷோ பார்த்து தான் ஆகணும். அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணி ஹெல்த் செக்மெண்ட்டுக்காக டாக்டர் அனுப்ரியா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சம்மர்ல வந்து எப்படி ஹெல்தியா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ குளோபலி வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது சர்வே சொல்லுது. ஸோ இந்த சம்மரோட டெம்பரேச்சரும் வந்து நார்மலா இருக்கிறத விட அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறதுனால எப்படி இந்த சம்மர்ல வந்து நம்ம வந்து ஹெல்த்தை வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ சம்மர் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் இன்டர்னலியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கின் அண்ட் ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அதிகமாக வரும் நமக்கு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இந்த சம்மரில் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்பு வந்து டெம்பரேச்சர் ஹை ஆகிறதுனால நம்ம டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். கோல்ட் ஷவர் எடுக்கிறது, மினிமம் ட்வைஸ் அ டே கோல்ட் ஷவர் எடுக்கிறது. அடிஷ்னலி வந்து ஹைட்ரேட்டிங் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை வாட்டர் கன்சப்ஷன் ரொட்டீனாக வந்து ரெகுலராக வந்து ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுறவங்களாம் இந்த பீரியட்ல வந்து ஒரு காஷியஸாக நீங்கள் வந்து அதிகமான வாட்டர் கன்சியூம் பண்ணுறத ஒரு ப்ராக்டிஸாக ஏற்படுத்திக்கணும். வாட்டர் தான் கிடையாது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார்மில் கூட வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து இன்டர்னலி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் கூட நம்ம வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம். பாயிண்ட் இஸ் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் ஹைட்ரேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அடிஷ்னலி வந்து ஈவன் ஃப்ளேவர்ட் வாட்டர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சிம்பிள் வே லைக் ஒரு பாட்டில் வாட்டர் எடுத்துட்டு அதில் வந்து மின்ட் ஆர் ஆரஞ்சு பீல்ஸ் போட்டுட்டு சன்க்கு கீழே டைரக்ட் சன்க்கு கீழே வந்து நீங்கள் அதை ஒரு 3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் கன்சியூம் பண்ணீங்கன்னா கூட இட்ஸ் பிக் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் ஃப்ளேவர்டு வாட்டர் இல்லையா? ஸோ இந்த வாட்டர் வந்து ஒரு ஃப்ளேவர் மைல்டு ஃப்ளேவர் இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பாடி வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா சம்மர்ல நார்மலி வந்து நம்மளோட சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு டயர்டான ஒரு ஃபீலிங் இருக்கும். இட்ஸ் ஆல் டியூ டு சர்டன் இம்பேலன்ஸ் இன் த சிஸ்டம். ஸோ இந்த டயர்ட்னஸாக இருக்கட்டும், இந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸாக இருக்கட்டும், மைல்டு இம்பேலன்சஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டி ஆர் ஸ்பைசி ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஒர்க் கொடுக்காம, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் கொடுக்காம மைல்டு ஃபுட்ஸ், லிக்விட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் இல்லாட்டி லிக்விட் பேஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கலாம். ரொம்ப டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரா ஒர்க் பர்டன் இல்லாத மாதிரி ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதிகமாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம இந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடிஷ்னலி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து குளிர்ச்சி ஏற்படக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அதிகமாக எடுத்துக்கலாம். நம்ம டின்னர் எஸ்பெஷலி ரொம்ப ஏர்லியராக எடுத்துக்கிறது, லேட் டின்னர்ஸ் இல்லாமல், இதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாடி வந்து இந்த சம்மரை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேர் வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இந்த சம்மரில். எஸ்பெஷலி வந்து ஷவர் வந்து ட்வைஸ் எதுக்கு எடுக்க சொல்கிறதுனா லைக் இந்த ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, ஏன்னா கிளென்சிங் ரொம்ப முக்கியம் சம்மரில் எஸ்பெஷலி. ஏன்னா ஸ்வெட் கிளான்ஸ் நம்ம வந்து இந்த ஏர் பொல்யூஷன்னால, ஸ்வெட்டிங்னாலேயும் சரி, ஏர் பொல்யூட்டன்ட்னாலேயும் சரி, நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய டர்ட் எல்லாத்தையும் வந்து டர்ட் அண்ட் கிரீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலைன்னா அதுவே வந்து பாயில்ஸாவோ இல்லை பிம்பிள்ஸாவோ மாறுறதுக்கு இந்த மாதிரி டைம்ல வந்து சான்சஸ் அதிகமா இருக்கிறதுனால பாடி எக்ஸ்டர்னல் கிளென்சிங், அதாவது ஷவர் ரொம்ப முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி பீரியட்ல வந்து ஒரு 12 to 3 PM வந்து டைரக்ட் யூவி ரேஸ் நம்ம உடம்புல படாமல் இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லாமல் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் அந்த டைம்ல பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணிக்கிறது கொஞ்சம் முக்கியமான விஷயம். இது ரிலவெண்ட்டாக வந்து நீங்கள் பிளானிங், சிம்பிள் பிளானிங் பண்ணாலே போதும். இல்லை அவாய்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வெளியில் போகிற வேலை வந்ததுன்னா ஸோ வித் ப்ராப்பர் ப்ரிகாஷனரி ப்ரொடெக்ஷனோட போகிறது ரொம்ப முக்கியம்.
சன் பேர்ன்ஸ் இந்த டைமில் ரொம்ப ஸ்கின் வந்து டைரக்ட் யூவி ரேஸ்னால ரொம்ப பேர்ன்ஸ் ஏற்பட்டதுன்னா வந்து சன் பேர்ன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக வீட்லேயே வந்து ஒரு சிம்பிள் பாலிட்டிஸ் மாதிரி பேஸ்ட் பேக்ஸ் அப்ளை பண்ணலாம். சிம்பிள் பேக்குன்னு சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர், ஆலோவேரா ஜெல், மில்க் பவுடர் அண்ட் யோகர்ட் பேசிஸில் வந்து ஒரு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பேக் பண்ணி அதை நீங்கள் வந்து அந்த சன்பர்ன்ஸ் ஏரியாவாக இருக்கட்டும் இல்லை என்டையர் எக்ஸ்போஸ்டு சன்னில் எக்ஸ்போஸ் ஆன ஏரியாலையும் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கிறதன் மூலமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் வந்து அந்த யூவி ரேஸ்னால ஆன அந்த பேர்ன்ஸ் ஆர் அந்த ஸ்கார்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஈவன் ஹேர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரொம்ப டல்லாகவும் ட்ரையாகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு டீஹைட்ரேஷன் இந்த பாடி. ஸோ இந்த ஹேரையும் வந்து நம்ம வந்து எஸ்பெஷலி டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இந்த சீசனில் வந்து அதிகமாக வரும். ஸோ இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு அடிக்கடி கிளென்சிங் பண்ணுறது, ஸ்கால்ப் கிளென்சிங், அதாவது ஹேர் வாஷ் பண்ணுறது, டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஃபெனுக்ரிக் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேரை வந்து ரின்ஸ் பண்ணுறது. அடிஷ்னலி நீங்கள் வந்து ஈவன் பேக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன குக்கும்பர் பேக்கை கூட நீங்கள் ஹேர் பேக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை கரி லீவ்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரின்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டாக்டிக்ஸ் மூலமாகவே வந்து வெரி சிம்பிள் சாய்ஸஸ் மூலமாக வந்து நம்ம வந்து சம்மரை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். பட் ஃபுட் அண்ட் இந்த மாதிரி சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ் போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்ரலி நம்ம பாடி சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டவுனாக அந்த டைமில் இருக்கிறதுனால எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி நம்ம பாடி சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இயல்பாக இருக்கும். இதன் மூலமாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால எக்ஸசைஸ் ஒரு மைல்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வந்து நம்மளோட எவ்ரிடே ரொட்டீன் சைக்கிளில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னைக்கு வந்து சம்மரில் வந்து எப்படி ஹெல்த்தியாக நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதே மாதிரி ஒரு டிப்போடு உங்களை திரும்பி மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், டாக்டர் அனுப்பிரியா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் புரிஞ்சுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஃபிட்னஸ் செக்மெண்ட்க்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் தி ஷோ. இது உங்கள் ஆரோக்கியமே அழகு அவேர்னஸ் ஷோ. இந்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட். பியூட்டி அப்படின்னால கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான விஷயம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வசுந்தரா மேம் வந்து ஸ்கின் வந்து எப்படி வந்து சேஃபாக வந்து ப்ளீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ளீச் அப்படின்னால ஐயோ எனக்கு ப்ளீச் பண்ணால் என் ஸ்கின் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால இன்றைக்கி அதை சேஃபாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா வந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் ப்ளீச். ஹெர்பல் ப்ளீச் யாருக்கு செய்வோம்னா சருமம் ரொம்ப டேன் ஆகி இருக்கும்போது செய்யலாம். நிறைய பேர் வெயிலில் போகிறதுனாலையும் இல்லை குளிரில் போகிறதுனாலையும் அவங்களுடைய சருமம் ரொம்ப கருத்து போயிடும். இந்த கருமையை குறைச்சி நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கக்கூடியது ஃப்ரூட் ப்ளீச். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க தாக்ஷாயினி ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு சில அழகு சிகிச்சைகளை நம்ம செய்ய போகிறோம். முதல்ல நம்ம செய்ய போகிறது ப்ளீச். ஏன்னா அவங்க வெயிலில் போயிட்டு வந்ததுனால ஸ்கின் ரொம்ப கருத்து இருக்குது. சில பேருக்கு ஒன்றுமே செய்யாமல், அதாவது வெயிலில் போகாமல் கூட ஸ்கின் டேனிங் இருக்கும். ஏன்னா வீட்லேயே ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஏசியில் இருக்கும்பொழுதும் ஸ்கின் டேன் ஆகும். ரொம்ப நேரம் அவங்க வந்து கேஸில் குக் பண்ணுறவங்களுக்கு கூட ஸ்கின் டேன் ஆகும். ஸோ ரொம்ப சூடு இருந்தாலும் இல்லை ரொம்ப குளிர் இருந்தால் கூட ஸ்கின் டேன் ஆகும். ஸோ இந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கெமிக்கல் இல்லாத ப்ளீச்சை யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ஸ்கின்னை நான் கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கிளென்சிங் மில்க் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை நம்ம எல்லாருமே டெய்லி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மேக்கப் போட்டிருப்போம், சில வேளைகளில் நிறைய ஆயில் செக்ரீட் ஆகும், இன்னும் சில டைம் டெட் ஸ்கின் நல்லா பில்டப் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் எடுக்கிறது ஒரு கிளென்சிங் மில்க். அதனால் அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு டைமுக்கு இந்த அளவு கிளென்சிங் மில்க் நமக்கு தேவையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கிளென்சிங் மில்க்கை அவங்களுடைய கண்ணோட மேலே நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஐ மேக்கப் இருக்கிறதுனால. இன்னும் கொஞ்சம் கிளென்சிங் மில்க்கு அவங்களுடைய லிப்ஸில், பேலன்ஸ் கிளென்சிங் மில்க்கு ஃபேஸில். கண்ணுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக நம்ம செய்யலாம். லைட்டாக உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸால் கண் மேலே, அதே மாதிரி லேஷஸ்க்கு மஸ்காரா ஏதாவது போட்டிருந்தா அந்த இடத்துல,
ஜஸ்ட் ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத் வச்சு அதை துடைக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஐ மேக்கப் வந்துடும். ஸோ இது இல்லாமல் நம்ம அதை எடுக்க ட்ரை பண்ணால் நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப புல்லாயிடும். அதனால் அனாவசியமான கோடுகளை நம்ம ஏற்படுத்துவோம். ஸோ மைல்டாக அவங்களுடைய ஐ மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கண் மேலேயும் லைட்டாக ஃபிங்கர் டிப்ஸால் நைட்டில் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேக்கப்பை எடுத்துகிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா கண் இல்லைன்னா சீக்கிரமே கோடுகள் அதிகமாகிடும் கண்ணை சுற்றி உள்ள ஏரியாவில். ஏன்னா இந்த மேக்கப்போடையே நம்ம கண்ணை மூடி வச்சுருந்தோன்னா கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். அதனால் ஃப்ரீயாக விடுறது தான் ரொம்ப நல்லது. அதனால் நைட் டைமில் இல்லை எப்போ நீங்கள் ரொம்ப நேரம் தூங்க போகிறீங்களோ அந்த டைமில் இந்த ஐ மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ அவங்களுடைய லிப்ஸில் ஏதாவது மேக்கப் இருந்தால் அதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்துடலாம். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும், நல்லா டிசால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். இப்போ அடுத்ததாக அவங்களுடைய ஸ்கின்னில் உள்ள மேக்கப் ஏதாவது இருந்தால் அதை மைல்டாக இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் அதையும் எடுக்கலாம். இது டெய்லி 1 டைம் செய்கிறதுனால எந்த விதமான தவறும் இல்லை, எல்லாருமே செய்யலாம். எனி ஏஜ் குரூப் எல்லாருமே டெய்லி 1 டைம் கிளென்ஸ் பண்ணலாம். ஏன்னா சோப்பில் அவ்வளோவா நம்மளுடைய அழுக்குகள்லாம் போகாது. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம் கூட கம்ப்ளீட்டாக போகாது, கிளென்சரில் போகிற மாதிரி கம்ப்ளீட்டாக போகாது. அதனால் கொஞ்ச நேரம் அந்த கிளென்சரை ஸ்கின்னில் விட்டுட்டு டேம்ப் காட்டனால் நல்லா துடைக்கலாம். பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரெகுலராக கிளென்சிங் பண்ணாலே பிம்பிள்ஸ் வராது. அதனால் யாருக்கு நிறையா ஆக்னே ப்ராப்ளம் இருக்கோ ரெகுலராக கிளென்ஸ், டோன், மாய்ஸ்சரைஸ் அதை அவங்க செஞ்சுட்டே வந்தாங்கன்னா ஸ்கின் ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்கும். அதையும் மீறி சில டைமில் பிம்பிள்ஸ்லாம் வரலாம். பட் நார்மலாக இந்த மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறவங்களுடைய ஸ்கின் கொஞ்சம் ப்ராப்ளம் ஃப்ரீயாகவே தான் இருக்கும். ஸ்கின்னால் இப்போ நல்லா ப்ரீத் பண்ண முடியும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஃப்ரூட் ப்ளீச். இவங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸும் வேண்டாம், எனக்கு ஹெர்பலாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லா யங் கேர்ள்ஸுமே அதை தான் இப்போ ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன்னா கெமிக்கல்ஸ் போட்டால் அடிக்கடி போட முடியாது, ஆனால் எஃபெக்ட் நல்லா இருக்குமே தவிர அது வேறு சில பாதிப்புகள் ஏற்படுத்தலாம், இல்லைன்னா சில பேருக்கு அலர்ஜியாக கூட இருக்கலாம். அதனால நம்ம இப்போ ஃப்ரூட் ப்ளீச் அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது முடியிலெல்லாம் பட்டால் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா முடியுடைய கலரை மாற்றாது, ஒன்லி ஸ்கின்னில் ஏற்பட்டிருக்கிற டேனை மட்டும்தான் எடுக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய ஸ்கின்னில் இப்போ நம்ம ஃப்ரூட் ப்ளீச் யூஸ் பண்ணலாம். எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்தும் எடுத்த ஒரு கலவை இது. இதை வாரம் ஒரு முறை கூட நம்ம செய்யலாம். ஏன்னா இது ரொம்ப மைல்டானது. கேயோலின் அப்படின்ற ஒரு பேஸில் இது செய்யப்பட்டிருக்கு. லிப்ஸில் கூட படலாம், ஒன்றும் ஆகாது. ஐப்ரோஸில் பட்டாலும் ஒன்றும் இல்லை. கண்ணுடைய மேல் பகுதி, கண்ணுடைய அடிப்பகுதி, இது எல்லாத்துக்குமே கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸில் உள்ள ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. AHA அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதனாலேயே நம்ம ஸ்கின் பிரைட்டாக தெரியும். ஸோ இதை ப்ளீச் அப்படின்னு சொன்னாலும் இது பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நல்லா கிளென்ஸ் பண்ணினோம். அடுத்தது ஃப்ரூட் ப்ளீச் போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரூட் ப்ளீச் போட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ளீச்சை நல்லா மசாஜ் கொடுத்து ரிமூவ் பண்ணுறோம். நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் நல்லா விட்டமின் C கிடைக்கும். அதனால் கிவி, ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேருந்து இந்த ப்ளீச் செய்யப்படுறது. சில பேர் கண் மேலே, கண்ணுடைய அடியிலலாம் ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த டேன் அவ்வளோ அழகாக போயிடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃப்ரூட்ஸோட எசன்ஸ் ரொம்ப நல்லது. அதை வந்து ஒரு ப்ளீச் ஃபார்மில் இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரூட் ப்ளீச் பண்ணதுக்கப்புறம்
தாக்ஷாயினியோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ளோ இருக்கும். இப்போ அவங்களுடைய ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். ஐஸு தனியாக, லிப்ஸை தனியாக, ஸ்கின்னை தனியாக கிளென்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு ஃப்ரூட் ப்ளீச் யூஸ் பண்ணோம். ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. சில பேருக்கு இந்த இடத்துல லைட்டாக பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைமில் ஃப்ரூட் ப்ளீச் அப்ளை பண்ணால் ஈஸியாக அந்த பிக்மெண்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் தாக்ஷாயினியோட ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் டேண்டாக இருந்தது, அதாவது கொஞ்சம் கருத்து போயிருந்தாங்க. அவங்க அடிக்கடி வெளியில் போகிறதுனாலையும் குளிரில் போகிறதுனாலையும் சில வேலைகளில் இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ஃப்ரூட் ப்ளீச் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கின்னை பார்க்கும்போது நல்ல ஒரு க்ளோ வந்திருக்கிறத பார்க்குறோம். இதை வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாளுக்கு ஒரு முறையோ கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரூட் ப்ளீச்னு கேட்டு செஞ்சுக்கலாம். வியூவர்ஸ், வசுந்தரா மேம் வந்து சேஃபாக எப்படி ஸ்கின் ப்ளீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிப்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் அது பை ஃப்ரம் நேஹா காயத்ரி. See you, take care.